வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். சமையல் குறிப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, இலை வடகம் எப்படி செய்கிறதுன்றத இப்போ செய்முறை வழக்கத்தை பார்க்கலாம் வாங்க. வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி செய்ய போகிறது இட்லி அரிசி ஊற வச்சு அரைச்சி நாளே அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கு தண்ணியாக காய்ச்சணும். கூழை கெட்டியாக இருக்கக்கூடாது. கரண்டியில் அள்ளி ஊற்றுற மாதிரி தண்ணியாக காய்ச்சணும். நல்லா புழுங்கரிசி இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு 3 hours ஊற வச்சு கிரைண்டரில் நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அதை மறுநாள் காலையில் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கணும். அதுக்கு அரைச்சி போடுறதுக்கு பச்சை மிளகாய், பெருங்காயம், உப்பு இது 3 சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3 அல்லது 4 மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம், கூட போட்டுக்கலாம். குறைச்சிக்கிட்டாலே போதும். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட பெருங்காயத்தூள். இது 3ஐயும் ஒன்றா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. மிளகாய், உப்பு, பெருங்காயம் அது 3 தனியாக அரைச்சிக்கோங்க. அரிசி மாவு நாளே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3 hours ஊற வச்சு நல்லா களைஞ்சி கிரைண்டரில் போட்டு நல்லா மையாக வெண்ணெயாக அரைச்சிடணும். அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எவ்வளோ வைக்கணும்னா, நம்ம வைக்க வேண்டிய தண்ணி அளவு 1 டம்ளர் அரிசிக்கு நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுத்து அரைச்சிருந்தீங்கன்னா 8 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. நம்ம இது அந்த பிழியிற கூழுக்கு 4 பங்கு ஊற்றிருப்போம். இதுக்கு 8 பங்கு தண்ணி ஊற்றுங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அடுப்பில் ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நல்ல பபிள்ஸ் வந்த பிறகு அந்த அரைச்ச பச்சை மிளகாய் விழுதையும் அதில் ஊற்றி நல்லா கொதிக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை மிளகாய் விழுதை கலந்து இப்போ நல்லா இந்த அரைச்சி வச்ச மாவை நல்லா தண்ணியை ஊற்றுற பதத்தில் ஒரு பக்கம் ஊற்றிக்கிட்டே இன்னொரு பக்கம் துடுப்புனால நல்லா கிண்டி விடணும். நல்லா கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா நீட்டாக வரும். தண்ணியாக தான் இருக்கும். இது வெந்துருச்சா அப்படிங்கிறது நல்லா தளன்னு கொதிக்கிறத வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆஸ் யூஷுவல் பச்சை மிளகாய் அரைக்கிறப்போ மாஸ்க் போட்டுக்கோங்க. ஈவன் இந்த இது கலர்றப்போ கூட கொஞ்சம் கமர்ற மாதிரி இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. அது நல்லா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா இந்த கூழுமே காய்ச்சினதுக்கப்புறமே ரொம்ப கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அவ்வளோ லிக்விடாக இருந்தால் தான் அது நம்ம இலை வடகம் மாதிரி அப்படி கரண்டிட்டு ஊற்றுறப்போ காயும் நல்லா. இது வெந்ததுக்கப்புறம் திரும்ப எடுக்கலாம், நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கூழ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றுற பதத்தில் இருக்குது. இந்த பதம் பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா தண்ணி நிறையா வச்சுருந்தோம் இல்லையா, அதனால் நல்லா ஊற்றுற பதத்தில் இருக்கும். இந்த பதத்தில் இருக்கிறது தான் இலை வடகத்துக்கு தேவை. யோகாமணி சார் இப்போ இந்த இலை வடகம் ஊற்றிட்டுருக்காங்க. எப்படி ஊற்றுறாங்கன்னு பார்ப்போம். மாடியில் பிளாஸ்டிக் ஷீட் விரித்து அதில் சின்ன சின்ன வட்டமாக கரண்டியால் எடுத்து ஊற்றணும். இந்த வட்டம் ஊற்றினா இது பார்க்க உங்களுக்கு திக்காக இருக்குது அப்படின்லாம் தோணலாம். ஏன்னா இதுதான் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் விழாமல் விரியாமல் எடுக்க வரும். நல்லா வடகம் வறுக்கிறப்போ நல்லா மெல்லிசாக தான் இருக்கும். காஞ்சதும் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். நான் அதுவும் பார்க்கலாம் நம்ம இப்போது. ஸோ ஒரு சின்ன ரீகேப் கொடுத்துட்றேன். இட்லி அரிசி நாளே ஊற வச்சு களைஞ்சி கிரைண்டரில் போட்டு நல்லா வெண்ணெயாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். மறுநாள் காலையில் 1 பங்குக்கு 1 கிளாஸ் 1 கப் அரிசி போட்டிருந்தீங்கன்னா 8 கப் தண்ணி அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க விடணும். பச்சை மிளகாய் 1 கப் அரிசிக்கு 3 அல்லது 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக பெருங்காய பவுடர் 3ஐயும் ஒன்றா அரைச்சி இந்த விழுதை அந்த கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நல்லா அந்த பச்சை மிளகாய் விழுதும் சேர்ந்து கொதித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை நல்லா கரைச்சி அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இது தண்ணியாக தான் இங்கே இருக்கும். அப்போ தான் இது சரிப்பட்டு வரும் ஊற்றுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஊற்றி எடுத்துகிட்டு மாடியில் காய வைக்கணும். பச்சை மிளகாய் அரைக்கிறப்போ மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்புறம் ஏற்கனவே பிழியிற வடகமும் வெங்காயம் போட்டு கிள்ளி வைக்கிற வடகமும் வீடியோஸ் போட்டுக்கிறோம். அந்த லிங்க்ஸும் நாங்கள் அந்த 2 இதுக்கு உண்டான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அதுவும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த காஞ்சதுக்கப்புறம் இந்த வத்தல் எப்படி இருக்கும் அதை வறுத்தும் பார்த்துடலாம். இந்த காஞ்ச வடகம் பார்த்திங்கன்னா அப்படி கலக்கலன்னு சத்தம் கேட்கணும். நல்லா பாருங்கள், மெல்லுசா கண்ணாடி மாதிரி நல்லா பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஆகிடும்.
நல்லா காய்ச்சி நல்லா அப்படி வந்துடும். இது வறுத்தரலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் தீ நல்லா இறக்கி விட்டுட்டு எண்ணெயில் பரவலாக போடணும். போட்டிங்கன்னா நல்லா அழகாக பொரிஞ்சு வரும். நல்லா மெல்லிசாக நல்லா பொறுன்னு நல்லா இருக்கும். நல்லா முறுமுறுன்னு இந்த வத்தல். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா டைல்யூட்டடாக கூழ் காய்ச்சணும் இல்லையா, அதனால் ரொம்ப காரம் தெரியாது. நல்லா ரொம்ப மெல்லிசாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு 4 வடகம் போட்டிருக்கோம். அதாவது முதல்ல அவல் கார வடகம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உளுந்தர் அரிசி அரைச்சி கூழ் காய்ச்சி புளியிற வடகம், அடுத்தது கூழ் காய்ச்சி சின்ன வெங்காயம் அரிச்சு போட்டு கிள்ளி வைக்கிற வடகம், இப்போ வந்து இது கூழ் காய்ச்சி அள்ளி ஊற்றுற இலை வடகம். 4 வடகம் இருக்குது. மற்ற 3 வடகத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். வெயில் காலம் வந்துருச்சு, வருஷத்துக்கு உண்டான வடகம் வத்தல் ரெடி பண்ணிடலாம். ஒரு சின்ன ஒரு சஜஷன், பிகினர்ஸ் வந்து நீங்கள் செய்கிறப்போ கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். எது செஞ்சாலும் ஒரு கப் அளவில் செஞ்சு பார்த்துட்டு அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. ஸோ உங்களோட டைம் டியூரேஷன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அதெல்லாம் அந்த 1 கப் செய்கிறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். சுவையான இலை வடகம் வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இது செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.